வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா சிக்கன் லெக் கிரேவி வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம வில்லேஜ் குக்கிங் ஃபேர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வில்லேஜ் குக்கிங் ஃபேர் ஃபேஸ்புக் பேஜ் நீங்கள் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ சிக்கன் லெக் கிரேவி வீடியோ பார்க்கலாம். சிக்கன் லெக் கிரேவி செய்கிறதுக்கு சிக்கனை மசாலாலாம் ஊற வைக்க போகிறோம். பாருங்கள், முதல்ல மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கங்க. அடுத்து மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துங்க. தயிர் வந்து ஒரு 200 ml எடுத்துக்கங்க. நாங்கள் வந்து ஒரு 12 லெக் எடுத்துருக்கோம், அதனால தயிர் வந்து 200 ml சேர்த்துக்கிறோம். அடுத்து ஒரு அரை எலுமிச்சைப்பழம், இப்போ சேர்த்த மசாலாவை நல்லா கறியில் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் லெக் கிரேவி செய்யலாம். சிக்கனில் நல்லா மசாலா கலந்தாச்சு. நல்லா பாருங்கள், நல்லா இப்போது சிக்கன் மேலே நல்லா மசாலா இருக்குது. 1 மணி நேரம் ஊறினதும் நல்லா சிக்கனில் நல்லா அந்த சாறுலாம் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க போது நம்ம சிக்கன் லெக் கிரேவி 1 மணி நேரம் வச்சு செஞ்சு பார்க்க போகிறோம். பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. சுத்தமான கடலை எண்ணெய் ஊற்றுறோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு 800 கிராம் வெங்காயம் வந்து நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கோம். அதை போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அடுத்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போடுறோம். ஒரு 2 கிராம் போடுறோம். இப்போ பச்சை மிளகா, கொத்தமல்லி சேர்த்து வதக்கி விட போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட போகிறோம். இப்போ வந்து ஒரு 800 கிராம் தக்காளி வெட்டி வச்சிருக்கோம், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட போகிறோம். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கி விட்டுட்டே இருக்கணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. சிக்கன் லெக் சேர்க்க போகிறோம். சிக்கன் லெக் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து ஒரு 200 ml தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மிளகாய் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுக்கிறோம். தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன்,
சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து ஒரு 20 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க. அப்போ தான் கறி நல்லா வேகும். சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சு. இப்போ கடைசியாக வந்து கொத்தமல்லி லைட்டாக வந்து மேலே தூவி இறக்கி சோச்சு பார்க்க போகிறோம். இப்போ சிக்கன் லெக் கிரேவி சாப்பிட்டு பார்க்க போகிறோம். சிக்கன் நல்லா வெந்திருக்கு, குழம்பு சுவையாக இருக்குது. இந்த மாதிரியே நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வில்லேஜ் குக்கிங் ஃபார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.